வாசிங்க யோவான் ஆமென் 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை ஆமென் வாசிங்க. யோவான் 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்கும்படிக்கே ஏதுவாய் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இந்த 6 மாதம் எதுக்காக ஆண்டவர் மலட்டு தன்மையை போல ஏன் எங்களை 6 மாதம் நடத்தினார் என்று நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. வேற ஒன்றுக்கால 7வது மாதம் அது 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 அறுவடையின் மாதம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கை ஆமென் அவர் சும்மா இருக்கிறதல்ல, நீங்கள் மௌனமாய் இருக்கிறதை போல அவர் மௌனமாய் இருப்பார் என்று நீங்கள் நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் மாற்றி அவர் சும்மா இருக்கிற தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நாமம் மகிமைப்படும்படிக்கே தான் இந்த 6 மாதம் உங்களை இவ்வளமாய் ஆமென் உங்களுடைய செய்கையின்படி அவர் உங்களை நடத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எங்களுக்கு இதுக்கு முன்னாடியே மாறிட்டு பாஸ்டர், இல்லை மாறல பாஸ்டர், இல்லை மாற்றி இருக்கலாம் ஆண்டவர் அப்படி நீங்க கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. அதான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு நான் ஆண்டவர் சொல்லி தருகிற காரியம், நீங்கள் கேள்வியின் காரியத்தை இனி விட்டுடுங்க. அல்லேலூயா. கேள்வின்னு சொல்லப்படுகிற காரியம் இந்த 6 மாதத்தோட உங்க வாழ்க்கையில நிற்கணும். அல்லேலூயா. இனி கேள்வி அல்ல, இனி சொல்லப்பட்ட காரியத்திற்காய் காத்திருப்பதை தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவையில்லாமல் போகிறது என்று தெரியல. ஆனால் நான் உண்மையா சொல்லுகிறேன், அவன் கேள்வி இல்லாமல் இனி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இது சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்ல, மனுஷன் உங்களை தூஷிக்கும் அடிக்கும் நீங்கள் இயேசுவை விட்டு விலகி போகும் அல்ல உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது மட்டுமே இவ்வளமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிற்று, 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 உண்டாயிற்று. 7வது மாதம் அறுவடை மாதம் வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் வாழ்க்கையில 6வது மாதத்தில் நடந்த காரியத்துக்கு எல்லாவற்றுக்கும் உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்.